வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக சேர்த்து ஒரு எம்மியான வெள்ளாட்டு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்பிளான மட்டன் ஃப்ரைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேன் இல்லாட்டி உங்கள் குக்கர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல நல்ல மட்டனை நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க, உப்பு தேவையான அளவு. இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேம் எல்லாம் ஆன் பண்ணவே இல்லைங்க. உப்பு, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மட்டனை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கை போட்டு கலக்கறதுக்கு முன்னாடி கையை சோப் போட்டு வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திடுறேங்க. இப்போது ஃப்ளேமை ஆன் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம அந்த மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய் போட்டு கலந்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் டைம் இல்லாததுனால நான் உடனே தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் விட வேண்டாம், இதே மாதிரி செய்யுங்க. இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு ½ அன் ஹவர் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். நல்லா கொதித்ததும் ரெண்டாவது, இந்த மட்டன் பார்த்திங்கன்னா உங்கள் மட்டன் எலசா முதிரான்னு எனக்கு தெரியாது. உங்கள் மட்டனுக்கு பொறுத்தாற் போல் நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன பேன் இருக்கோ அது வச்சுக்கோங்க. இப்போது நம்ம குக் பண்ண இந்த மட்டனை இதில் சேர்த்திடலாம். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். இப்போது 1/2 கிலோ மட்டனுக்கான அளவு தாங்க நான் சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன இஞ்சி போதும். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சின்னதாக அளவு போதும். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பட்டை 1/2 இன்ச்சு சின்னது போதுங்க. 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக சோம்பு போதுங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், சும்மா பேருக்கு கொஞ்சம் சேர்த்தா போதும். சீரகம் அதே போல். ஆனால் நம்ம மேஜராக சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா குறுமிளகு. அது உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்திக்கோங்க. என்னடா இது மசாலா ஐட்டம் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. இந்த மட்டன் ஃப்ரையோட சிறப்பே இதுதாங்க. இந்த பட்டை, கிராம்பு ஐட்டம்லாம் கம்மியாக சேர்க்கணும். குறுமிளகு மட்டும் அதிகமாக சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு குறுமிளகு அதிகமாக சேர்க்க முடியாதுன்னா கவலைப்பட வேணாம். குறுமிளகை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் பொடியை சேர்த்திக்கோங்க, தப்பில்லை. இப்போது இதை நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா சுண்டி வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்திடுறேன். இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி தலையும் சேர்த்திடுங்க, கடைசியில் சேர்க்க வேண்டாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். இதை ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு சண்டேயும் இதுதான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக அள்ளுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி, பூண்டு எல்லாமே கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கோம். பேருக்கு கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கோம். நம்ம மேஜராக சேர்த்தது ஒன்று தான், குறுமிளகு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதே மாடலில் நம்ம சிக்கனில் கூட செய்யலாங்க.
இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம பிராய்லர் கோழி விட நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா இன்னும் செம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செய்து பாருங்களேன். ஒவ்வொரு சண்டேவும் இதுதான் வேணும்னு கண்டிப்பாக அடம் பிடிச்சி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்திருக்கேன், அதுவும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திடாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினா போதும். ஏன்னா மட்டன்லேயே கொழுப்பு இருக்கும். கொழுப்பு கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா வேணால் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அளவில் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் ட்ரை ஆக்கணுன்னாலும் செய்துக்கோங்க. சிம்பிளான வெள்ளாட்டுக்கறி ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.